பொதுவாக மயிலாப்பூர் அப்படின்னு சொன்னாலே நம்ம நினைவுக்கு வர்றது கபாலீஸ்வரர் கோயில், முண்டகன்னியம்மன் கோயில், இல்லைனா ராமகிருஷ்ண மடம். அதெல்லாம் தாண்டி இங்கே ஒரு சிறப்பு மிகுந்த இடம் இருக்குது. அதுதான் இந்த திருவள்ளுவர் கோயில். இது 7 சிவாலயங்களை கொண்ட மயிலாப்பூரில் வள்ளுவருக்குன்னு தனியாக ஒரு கோயில் வச்ச இடம் இது. அதே மாதிரி இந்த இடத்துல திருவள்ளுவர் அவர் நார்த் ஃபேஸிங்கில் இருக்கார். இது திருவள்ளுவர் ஸ்தலமூர்த்தி அப்படின்னே வழங்கப்படுது. திருவள்ளுவருக்கு தனி சன்னதி வச்சு வாசுகி அம்மாள் அவருடைய ஒய்ஃபுக்கும் தனி சன்னதி வச்சு ஏகாம்பரேஸ்வரர் உள்ள உடனுரை காமாட்சி அம்மன், துர்கை, முருகர், விநாயகர், சனீஸ்வரர் இந்த மாதிரி பல தெய்வத்துக்கு தனித்தனி சன்னதியாக வச்சுருக்காங்க. நாகர் வழிபாடுன்னு சொல்லப்படுற ஒரு விஷயமும் இந்த இடத்துல தான் பண்ணுறாங்க. அதாவது திருவள்ளுவர் பிறந்த வைகாசி அனுஷத்தில் இந்த இடத்துல ஜீவமுக்தி அடைஞ்சி உயிர் பிரிஞ்சதாக நம்பப்படுது. அந்த நாளில் இந்த கோயிலில் சிறப்பு பூஜையும் பண்ணுறாங்க. கோயில் வளாகத்துக்குள்ளே நம்ம உள்ளே ஃபர்தராக போகும்போது பார்த்திங்கன்னா இலுப்ப மரம் ஒன்று இருக்குது. அந்த இலுப்ப மரத்துக்கு கீழே தான் திருவள்ளுவர் பிறந்ததாக நம்பப்படுது. அந்த இடத்துல 30 அடி தள்ளி திருவள்ளுவருக்கு தனி சன்னதியை திருவள்ளுவர் உருவம் கொண்ட ஒரு இது வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வாசுகி, அதாவது திருவள்ளுவர் அவருடைய மனைவிக்கான தனி சன்னதி அமையப்பெற்ற இடம். மரத்தோட அடிபாகத்தில் செம்பு தகட்டால் ஒரு கவசம் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா அது ஒரு நினைவு சின்னம் மாதிரி. இது 1935 வச்சுருக்காங்க. அங்கே திருவள்ளுவர் பாதத்தையும் பக்கத்துலேயே வச்சுருக்காங்க. இது கீழே பார்த்திங்கன்னா கிணறு ஒன்று வச்சுருக்காங்க. அந்த கிணறு பார்த்திங்கன்னா இப்போ தான் தூர்வாரி ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணி அந்த கிணறையும் ஒரு இதுவாக வச்சுருக்காங்க, நினைவு சின்னமாக வச்சுருக்காங்க. அப்படியே நம்ம ஃபர்தராக கோயிலுக்குள்ளே போகும்போது 4ஆம் தலைமுறை அர்ச்சகர் ஆறுமுகம் அவர் இந்த கோயிலை இப்போது பராமரிச்சுட்டு வராரு. இந்த இடத்துல சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழில் அர்ச்சனை பண்ணுவாங்க திருவள்ளுவருக்கு. இந்த சமஸ்கிருதம் அந்த மாதிரிலாம் கிடையாது, தமிழ்லேயே சொல்லி அர்ச்சனை பண்ணுவாங்க. இப்போது ரீசெண்டாக ஒரு மணி நேரத்துக்கும் இந்த திருவள்ளுவருடைய ஒரு குரல் ஒலிக்கப்படுறதா கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. 63 திருவள்ளுவர் அந்த ஒரு மயிலாப்பூரில் ஒரு திருவிழா மாதிரி நடக்கும். 63 அங்கே போகிற கூட்டத்தில் முக்கால்வாசி கூட்டம் இந்த கோயிலுக்கு தான் போயிட்டு வரோம். ஆனால் இந்த கோயில் இங்கே இருக்குது அப்படின்றது உலகத்தில் அந்த சுற்றி இருக்கிற மக்களுக்கே தெரியல. ஏன்னா இந்த கோயில் இருக்கிற இடம் அந்த மாதிரி. இந்த கோயில் ஒரு காலத்தில் அப்படியே ஜிலோன்னு இருந்திருக்கு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா பக்கத்தில் பில்டிங்லாம் பெருசாக எழுப்பி இந்த கோயிலே மறைச்சிருச்சு. அந்த அளவுக்கு ஒரு அபூர்வபூர்வமான வளர்ச்சி மயிலாப்பூர். இப்போ இதை கரெக்டாக கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. சாதி மதம் பேதம் இதெல்லாம் கடந்து ஒரு தெய்வத்துக்கும் மிஞ்சின ஒரு மனிதனுக்கு கொடுத்த பொதுமறையான திருக்குறள் வழங்கிய வள்ளுவர் அவரை விரும்புகிறவங்க கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு அதிசய ஸ்தலம்